ஐயா, எனக்கு என்னமோ கல்பனா அம்மா கையோட வேதவெளி அம்மா கைதான் நல்லா செவந்திருக்கா மாதிரி தோணுது. எனக்கு அப்படித்தான் தோணுது. சுந்தர், நீ என்ன நினைக்கிற? அப்பா, நீங்க என்ன ஃபைனல் பண்றீங்களோ அதான்ப்பா ஃபைனல். ஆமாங்க ஐயா, ரிசல்ட்ட நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏண்டி ஏமாத்தவா பாக்குற? உன்னை கையும் களவுமா மாட்டி விடுறேன் பாரு. சரி, அப்ப 2 பேர் கையும் பார்த்த பிறகு வேதவெளி. மாமா ஒரு நிமிஷம். என்னம்மா? வேதவள்ளிய நம்ம கண்ணு முன்னாடியே சோப்பட்டு கையை கழுவ சொல்லுங்க. அதுக்கப்புறமா முடிவை சொல்லிக்கலாம். என்னம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இவ மேல சந்தேகமா இருக்கு. கல்பனா, அப்போ நீங்களும் எங்க முன்னாடி சோப் போட்டு கையை வாஷ் பண்ணுங்க. நீ ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? என்னப்பா இது? வேதவல்லி அண்ணி கையை வாஷ் பண்ணணும்னா கல்பனா அண்ணியும் கையை வாஷ் பண்ணி தானே ஆகணும். அதானே நியாயம். வேணாம்டா, வேணாம். யாரும் கையை வாஷ் பண்ண தேவையில்லை. தேவையில்லாம விஷயத்தை பெருசு பண்ணிட்டு இருக்கேன். 2 பேர் கையும் சவுந்து இருக்குது. அதனால 2 பேருமே வின்னர் நான் டிக்ளேர் பண்றேன். சொன்ன 50,000 ஆளுக்கு பாதி எடுத்துக்கங்க. டேய், விளையாட்டே வினையாகும்னு சொல்லுவாங்கடா. அந்த மாதிரி இங்க நடந்துடக்கூடாது. ஏதோ தமாஷா ஆரம்பிச்சோம், அது இப்படி எல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. புரியுதா? விளையாட்டு முடிஞ்சது. எல்லாம் சந்தோஷமா உங்க வேலையை பாருங்க, போங்க. அப்பா, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ப்பா. இல்ல, போட்டின்னு வந்தாச்சு, அது சந்தேகம் வர வந்துடுச்சு. அதை கிளியர் பண்ண வேண்டியது எங்க கடமை தானே. நீங்க உங்க கையை கழுவுங்க. சரிங்க. ஆனா நீங்க போய் ஒரு பாத்திரத்தை தண்ணி, சோப்பு, டவல் எடுத்துட்டு வாங்க. தம்பி, நான் போனேன். டேய் நாகராஜ், என்னடா இதெல்லாம்? அப்பா, இல்லப்பா, எங்க பக்கம் உண்மை இருக்குது. அதை நான் நிரூபிக்கணும் இல்லையா? அப்பதானே மொத்தவங்களுக்கும் புரியும். வைங்க. நாங்க குண்ணா சோப்பை பக்கத்துலேயே வைங்க. அதே அங்கே வைங்க. அண்ணி. இல்ல, எதுக்கு தேவையில்லாம வேண்டாமே. இதனால ஒரு பிரச்சனை வர வேண்டாம்ல. ஒரு பிரச்சனையும் வராதுங்க, நீங்க கழுவுங்க. ஐயோ பாவம். வாஷ் பண்ணுங்க நீ. என்னடி சொல்ற? சாதாரண மருதாணி செவந்ததுக்கு 50,000 பரிசா கொடுத்தாங்க. ஐயோ 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 ஐயோ. 5 10,000, 10 5,000, 100 500 போச்சே. உங்க அப்பா அடிக்கடி பெரிய இடத்து சம்பந்தம்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப நிஜமாவே நம்புறேன்டி, பெரிய இடத்து சம்பந்தம் தான். இப்போ நம்பி என்ன பிரயோஜனம்? அந்த 50,000 தான் நம்ம கொடுத்து வைக்கலையே. அம்மாடி, நீ மட்டும் இந்த மேட்டரை முதல்ல அப்பா கிட்ட சொல்லியிருந்தா, நான் மார்க்கருக்கு பதிலாக ஏஷியன் பெயிண்ட்ஸே வாங்கி கை ஃபுல்லா ரங்கோலி கோலமே போட்டிருப்பேன். அநியாயமா தோத்துட்டேம்மா. ச்சே. ஆமா கல்பனா, மருதாணியில சீயக்காத்தூள் கலந்தேன்னு சொன்னியே, அதுக்கப்புறமா எப்படி செவந்தது? அதாம எனக்கும் தெரியல. கண்டிப்பா ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணி தான் ஜெயிச்சிருக்கா. இருக்கும். நான் கூட அவ மூக்கு மொழியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நியாயமானவளா நேர்மையானவளா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது அவ பெரிய ஜகஜால கில்லாடியா இருக்கான்னு. இது பாரு, நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு, இல்லன்னா உனக்கு தான் ஆபத்து. என்னங்க, எதுக்கு எந்திரிச்சு நிக்கிறீங்க? சம்பந்தியோட கார் வந்துருச்சு. வரட்டுமே, அதுக்கு எதுக்கு கையை கட்டிட்டு நிக்கணும்? தானா வருதே மரியாதை. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வாங்க சம்பந்தி. எங்க இவ்வளவு தூரம்? பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு ஒரு 8 வந்தோம் சம்பந்தி.
அப்படியா? என்ன சொல்றேன் என் மருமக? இந்த வீட்டில் எப்படி இருக்கிறாளாம்? என்னங்க நீங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு விசாரிக்கிற மாதிரியான குடும்பத்திலே நாங்க எங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறோம். லக்ஷ்மி அன்கோ குடும்பத்துல பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டா நாக்கு அழுகி போடுங்களே. ஐயா, இது ஏன் இப்ப இப்படி ஓவரா நடிக்குதுன்னு தெரியலையே. இன்னைக்கு காலையில தான் டிவியில நாட்டாம படம் பார்த்தாரு, அதை அப்படியே எடுத்து விடுறாருன்னு நினைக்கிறேன். கேட்க சந்தோஷமா இருக்குது. வீரையா, ஐயா, வண்டியில உனக்கு டிரைவர் முத்துக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. நாளைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தெரியுமில்லடா? தெரியுங்க ஐயா. லக்ஷ்மி அன்கோ குடும்பத்தோட ஃபங்க்ஷனு. நீங்க எல்லாருமே ராயலா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். சரிங்க. பாக்குறவங்களாம் பார்த்து மலைச்சு போற மாதிரி இருக்கணும் ட்ரெஸ். புரியுதுங்க. நான் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம்டா, கவனமா எல்லாருக்கும் சொல்லிடு. சரிங்க. சரி. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல மட்டும் யாராவது சாதாரண ட்ரெஸ்ல வரத பார்த்தேன், பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. அப்படிதானே சம்பந்தி? திருந்தாத ஜென்மம். சம்பந்தி, ஃபங்க்ஷன்ல நல்ல அருமையா ட்ரெஸ் பண்ணிட்டு வர குடும்பத்துக்கு ஏதாவது பரிசு கொடுப்பீங்கல்ல? பார்க்கலாம். வீரையா, ஐயா, ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. நாளை ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எல்லாம் அம்சமா இருக்கணும், புரியுதா? சரிங்க. யாரும் கண்ணா பெண்ணா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. நீங்க பேசிட்டு இருக்க, எனக்கு வேலை இருக்குது. சரிங்க சம்பந்தி. மா, திரும்ப திரும்ப ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றது யார பத்தியும் தெரியுதுல்ல? தெரியுது, எங்களை தானே. இது பாரு, அந்த பிச்சைக்கார பரம குடும்பத்தோட நாங்க ஒண்ணும் கேவலமா வந்து நிக்க மாட்டோம். அம்மாடி, அவர் மனசுக்கு பிடிச்சபடி ட்ரெஸ் பண்ணா பரிசு தரேன்னு எப்படி அவர் வாயாலே சொல்ல வச்சேன் பாத்தியா? ஆள் பாதி ஆட பாதின்னு ஜாட மாடியாவ சொல்றாரு. நீ வேணா பாரு, அந்த பரம குடும்பத்து முன்னாடி நானும் உன் அப்பாவும் எப்படி ராயெல்லாம் வந்து நிக்கிறோன்னு. ஆமா, ரிசப்ஷனுக்கு புது படம் எடுத்துட்டியா? என்னடி, வாங்கினியா இல்லையா? வாங்குன. அதையே இப்படி சொல்ற? அவளை விட நீ நல்ல காஸ்ட்லி படவே தானே எடுத்திருக்க. இது பாரு, அவளை விட நீ தான் நல்லா கிராண்டா தெரியணும். ஏண்டி, என்னாச்சு? என்னை விட சூப்பர் புடவை அவதாம எடுத்து வச்சிருக்கா. ஃபங்க்ஷன்ல அவதான் என்னை விட கிராண்டா தெரிய போறா. ஐயோ, நான் ரொம்ப சாதாரணமா இருக்க போறேன். விடக்கூடாதுடி. என்ன நடந்தாலும் சரி, உன்னை விட அவ அழகா தெரியவே கூடாது. என்ன பண்ணலான்னு சொல்ற? என்ன வேணா பண்ணலாம், ஆனா நீதான் அழகா இருக்கணும். ஆனா அவ சூப்பர் புடவை எடுத்து வச்சிருக்காளேமா. எடுத்து தானே வச்சிருக்கா, கட்டு விடாம பண்ணிடுவோம். என்னம்மா சொல்ற? இங்க வேண்டாம், மேல போய் பேசிக்கலாம், வா. போங்க போங்க, அதுவும் சரிதான். ஆஹா, ரகசிய ஆலோசனையா? அழகுன்ற விஷயத்துல பொறாமப்படுறதில்ல இந்த பொம்பளைங்களை யாரும் மிஞ்ச முடியாது. மகா பஜாரிங்கப்பா ரெண்டும். என்னமா பிளான் போடுறதுக்கு போகுதுங்க ரெண்டும். இவனா? வரேன். மாம்சே, எப்படி இருக்கீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லா இருக்கிறேன். இனிமே எப்படி இருப்பேன்னு தெரியல. சரி, பாருக்கு போலாமா? பாருக்கா? அது அந்த பயம் இருக்கட்டும்.